சிங்கத்தமிழர்களால் சங்கத்தொட்டிலே தங்கத்தமிழ் வளர்த்த சிங்கார மாமதுரையிலே இன்றைய தினம் மதுரை மாவட்ட அனைத்து சங்க பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடலை தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களே, மேலும் நாங்கள் இன்றைக்கி ஹோட்டல் பாதுகாப்பாக நிம்மதியாக நடத்துவதற்கு எங்களுக்கு பாதுகாப்பு அரண்களாக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் உதயகுமார் அவர்களே, அமைச்சர் செல்லூர் ராஜு அவர்களே, இன்னும் பெருநகர் மாவட்ட செயலாளர் எங்கள் அன்பண்ணன் ராஜன் செல்லப்பா அவர்களே, மேலும் இங்கே வருகை புரியக்கூடிய உங்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு ஹோட்டல்கள் சங்கத்தின் துணைத் தலைவர் என்ற முறையிலும் மதுரை மண்டல ஹோட்டல் சங்க தலைவர் என்ற முறையில் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது ஐயாவுடைய ஆட்சி காலத்தில் ஹோட்டலுக்கு என்னென்ன பண்ணீங்கன்னு நான் சொல்ல வரல. ஆனால் உங்கள் ஆட்சி காலத்தில் எல்லா ஹோட்டல்காரங்களும் நிம்மதியாக வியாபாரம் பண்ணோம். அனைத்து ஹோட்டல்காரங்களும் நிம்மதியாக வியாபாரம் பண்ணோம். இன்றைக்கி ஹைகோர்ட்லேயே சொல்லிட்டாங்க, உண்டி கொடுத்தோர் உணவு, உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி ஹைகோர்ட்லேயே சொல்லிட்டாங்க, 24 மணி நேரமும் கடை வச்சுக்கலாம். மக்கள் பசிக்கு வர்றவங்க எந்த நிமிஷம் வேணாலும் சாப்பிட்டுக்கலாம், எந்த நேரம் வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் இன்றைக்கி பயங்கரமான ஒரு 11 மணி ஆயிடுச்சுனாலே கடை அடைங்கன்னு சொல்லி காவல்துறை கட்டுப்பாடுகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இது சம்மந்தமாக நாங்களும் பல முறை புகார் தெரிவிச்சிட்டோம். ஆனால் எல்லாம் ஹைகோர்ட்டை சொல்ல சொல்லுங்கள், ஏசிக்கிட்ட சொல்ல சொல்லுங்கன்றாங்க. இந்த அளவுக்கு நாங்கள் யார்கிட்ட போய் நம்ம முறையிடுறதுனே தெரியலை. ஏன்னா சட்டமே இருக்குது, 24 மணி நேரம் கடை வச்சுக்கலாம், எந்த நேரம் ஒரு ஜனநாயக மக்கள் குடிமக்கள் எப்போனாலும் சாப்பிட்டுக்கலாம். இது உண்டு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மீடியாவும் கூடி போச்சு. வேணும்னா சாப்பிட்டுட்டு அதை போட்டுட்டு பள்ளியை போட்டுட்டு புகார் கொடுத்து அது கிடக்குது பள்ளி கிடக்குது அப்படின்னு சொன்னோடனே மீடியாவும் ஏதோ திருநெல்வேலி அல்வா 1 கிலோ கொடுத்த மாதிரி அப்படியே லாவை கொண்டு ஃபோட்டோ எடுத்து அனைத்து கடைகளையும் விளம்பரப்படுத்தி இந்த மாதிரி கடைகளுடைய பெயரை கெடுத்து இந்த வியாபாரத்தையும் கெடுக்கிறாங்க. இது என்ன ஆகுதுன்னு கேமராவில் பார்க்கணும். கேமராவில் பார்க்கும்போது தான் தெரியுது அவங்க ஏற்கனவே ஏதோ கொண்டு உள்ளே கலந்துட்டு இந்த மாதிரி ஹோட்டல்காரங்களாம் ஏமாத்துறாங்க. அதே மாதிரி பணம் கேட்டு மிரட்டுறது. எல்லா ஹோட்டல்காரங்கிட்டையும் இது கிடந்தது, நாங்கள் உங்களுக்கு மீடியாவில் கொடுத்துருவோம், பணம் கொடுங்க. மீடியாக்காரங்க இது நான் போட வேணான்னா பணம் கொடுங்க. இதே மாதிரி தொந்தரவுகள் ரொம்ப அதிகமாக போயிடுச்சு. முதலாவது ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு காசு கொடுக்காம பிரச்சனை பண்ணாலும் ஹோட்டல்காரங்க தான் அடித்து அனுப்புவோம். ஆனால் இன்னைக்கு சாப்பிட்டுட்டு காசு கொடுக்காம ஹோட்டல் ஓனர் தான் வெட்டுறாங்க, குத்துறாங்க. டெய்லி பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு டெய்லி நியூஸாக ஒரு நாளைக்கு ஒரு நியூஸாக வருது, ஹோட்டல் ஓனருக்கு வெட்டு கத்தி குத்து. இந்த மாதிரியான நிலைமைகள் நீங்க வேண்டும் என்று நாங்கள் மனு கொடுத்திருக்கிறோம். 2வது மூலமாக தமிழ்நாடு அனைத்து விளையாட்டு வீரர்கள் சங்க தலைவராக இருக்கிறேன். இன்னைக்கு ஐயாவுடைய ஆட்சி காலத்தில் 2% 3% உணவு ஒதுக்கீடு கொடுத்தீங்க அந்த விளையாட்டு வீரர்களுக்கு. அதை வச்சு நிறைய பேர் பயனடைந்தார்கள். அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாடு அனைத்து விளையாட்டு சங்க சார்பாக மதுரையில் நகரில் நடுவில் இருக்குது என்எஸ் நகர் ஒரு ஹாக்கி ஸ்டேடியம், நிறைய இடம் இருக்குது. அதை கொஞ்சம் விரிவுபடுத்தி சர்வதேச விளையாட்டு போட்டிகள் விளையாடுற மாதிரி அந்த ஹாக்கி மைதானத்தை விரிவுபடுத்தி கொடுத்தோம். மதுரை மக்கள் மறக்க மாட்டார்கள் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். 3வதாக மாமதுரையர் இயக்கத்தின் துணைத் தலைவர். மாமதுரையர் இயக்கம் என்பது மதுரை, விருதுநகர், திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம், தேனி இந்த 6 டிஸ்ட்ரிக்டில் உள்ளவங்களும் மதுரையில் பிறந்தவங்க, மதுரையில் வளர்ந்துட்டோம், மதுரையில் தொழில் பண்ணிட்டோம், மதுரைக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உள்ளவங்க மாமதுரையர் இயக்கம் ஆரம்பிச்சிருக்கிறோம். இதில் மதுரையுடைய வளர்ச்சிக்கு நிறைய திட்டங்கள் தீட்டியிருக்கிறோம். அதற்கு மனுவாக அதையும் உங்களிடம் கொடுத்துருக்கிறோம். எனவே வருகின்ற 2026 எங்களுடைய அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேறும் என்ற நம்பிக்கையுடன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.